எஸ் சார். ஏடி எங்க இருக்கீங்க? ஸ்கூல்ல தான் சார். சிவாவும் என் கூட தான் இருக்காரு. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அதுக்காக தான் கால் பண்ணேன். எனி எமர்ஜென்சி சார்? நத்திங் ஏடி, நல்ல விஷயம் தான். என் பொண்ணு ரேஷ்மாவை இன்னிலிருந்து உங்க டீம்ல ஜாயின் பண்ண சொல்லியிருக்கேன். ஏடி கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ரேஷ்மாவும் ப்ராப்பரா போலீஸ் ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு தான் வந்திருக்கா. டோன்ட் வரி. அது இல்ல சார், நாம இப்ப பார்த்துட்டு இருக்கிறது வர்மாவோட கேஸ். எவ்வளோ ரிஸ்க்னு உங்களுக்கே தெரியும். இந்த டைம்ல உங்க பொண்ணு எங்க டீம் கூட ஜாயின் பண்ணா கரெக்டா இருக்குமான்னு தெரியல. ஏடி ரேஷ்மா உங்க கூட இருக்கிறது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். அது மட்டும் இல்ல, சி இஸ் எ கிரேட் ஹேக்கர் டூ. ரேஷ்மா இப்போ உங்க கூட இருக்கிறது கரெக்டா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் ரேஷ்மாவை அனுப்பிட்டேன், அவ வந்துருவா, பாத்துக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். ஓகே சார். என்னாச்சு ஐலி? யார் போன்ல? விஜயகுமார் சாரா? என்ன சொன்னாரு? நான் உங்க டீம்ல ஜாயின் பண்றதா சொன்னாரு. இந்த டீமோட சீஃப் நான் தான். எல்லாரும் நான் சொல்றத கேட்டு நடந்துக்கிட்டா நல்லா இருக்கும். அவ்வளவுதானே, பிரச்சனை முடிஞ்சது, விடுங்க. ஜான் சார், நீங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க? சார், வர்மா சைடுல இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. என்ன? வர்மா கபிலனை அவன் டீம்ல இருந்து கழட்டி விடுறதா முடிவெடுத்திருக்கானா. அப்பாடா சிவா, இனிமே நீங்க 2 பேரும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கலாம்ல. இந்த கபிலனை வச்சு வர்மாவை பிடிக்கலான்னு தானே நீங்க 2 பேரும் அந்த வீட்ல இருக்கீங்க. வர்மா கபிலனை கழட்டி விட்டுட்டா கபிலன் திருந்துருவான். அதுக்கப்புறம் எதுக்கு நீங்க 2 பேரும் அந்த வீட்ல இருந்துகிட்டு? இந்த ஃபேக் புருஷன் பொண்டாட்டி வேஷத்தை சீக்கிரமா கலைச்சிடுங்க. நாங்க கபிலனுக்காக மட்டும்தான் அந்த வீட்ல இருக்கோம்னு உனக்கு தெரியுமா? தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. வேற எதுக்காக நீங்க 2 பேரும் அந்த வீட்ல இருக்கீங்க? அது உனக்கு தேவையில்லாதது. வர்மா கபிலனை கழட்டி விடுறானா எப்படி? இனிமே கபிலன் வர்மா பண்ற எதுலயும் தலையிட மாட்டானா என்ன? அது எப்படின்னு தெரியாது சார். சார், இதே மாதிரி தானே வர்மா ப்ரூஸ்லியை கழட்டி விட போறதா கேள்விப்பட்டோம். ஆனா வர்மா அவனை கொன்னுட்டான். அம்மா, இன்னைக்கு என்ன விசேஷம்? ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? அப்படிலாம் எதுவும் இல்ல சகல. வெளியே போயிட்டு வந்தேன், வரும்போது ஒரு புது பேக்கரியை பார்த்தேன், அதான் ஸ்வீட் வாங்கிட்டு வந்தேன். மாமா, அக்காக்கு ஸ்வீட் கொடுக்கலையா? அக்காக்கு காஜு கத்லினா ரொம்ப பிடிக்கும். நான் வாங்கி கொடுத்தாதான் உங்க அக்கா சாப்பிட மாட்டாங்களே. 2 பேருக்கு என்ன சிரிப்பு வேண்டியிருக்கு? படிங்க ஒழுங்கா. ஹலோ. ஆமா. ஓ அப்படியா? ஐயோ, இதுல இருந்து ஸ்வீட் எங்க? என்ன மாமா சொல்றீங்க? நீங்க வச்ச ஸ்வீட்டை யார் எடுக்க போறாங்க? அது தெரியாம தானே பொண்ணு கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஆசை ஆசையா காஜு கட்லி வாங்கிட்டு வந்து ஒரு பீஸ் கூட என்னால சாப்பிட முடியலையே. யார் எடுத்தது? ஒழுங்கா சொல்லுங்க. சரி மாமா, என்ன நீங்க எப்ப பார்த்தாலும் நீங்க வீட்லயே இருக்கீங்க, வேலைக்குலாம் எங்கேயும் போறதே இல்லையா? நோ, இனி 6 மாசத்துக்கு என்னோட ஒரே வேலை என் பொண்டாட்டிகிட்ட என்ன ப்ரூவ் பண்றது மட்டும்தான். அண்ணி, என்ன சிருத்திகா? அண்ணி, அவரு ஈவினிங் ஆபீஸ்ல இருந்து கிளம்பிட்டதா ஃபோன் பண்ணாரு. ஆனா இன்னும் வீட்டுக்கே வரல. வீட்டுக்கு வரலையா? இப்ப 4-5 தடவை ஃபோன் பண்ணி பார்த்துட்டேன். அவர் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. என்ன சொல்ற? மெசேஜ் அனுப்புனாலும் சென்ட் ஆக மாட்டேங்குது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அண்ணி. ஹலோ மேடம், கபிலனோட மொபைல் நம்பர் கடைசியா 3 மணிக்கு ஆக்டிவ்ல இருந்திருக்கு. எந்த லொகேஷன் காட்டுது? அசோக் நகர் ஏரியாவில் தான் காட்டுது மேடம். பட் அக்யூரேட்டா காட்டல மேடம்.
சரி, எனக்கு அந்த லொகேஷன் ஷேர் பண்ணுங்க. ஓகே மேடம். சிவா, ஆ? லொகேஷன் அனுப்பிட்டாங்க. சிவா, அவங்க அனுப்பின லொகேஷன் இதுதான். நீங்க நம்ம டீமுக்கு கால் பண்ணி இந்த லொகேஷனுக்கு வர சொல்லுங்க. ம். ஜான், உங்களுக்கு ஒரு லொகேஷன் அனுப்பியிருக்கேன், அங்க வந்துருங்க. ஆ ஓகே சார். ம். சார், கபிலன் பத்தி ஏதாவது நியூஸ் கிடைச்சதா? அது வந்து ஜான், இல்ல, அவன் ஃபோன் லாஸ்டா இந்த ஏரியாவில் தான் ஆக்டிவா இருந்திருக்கு. ஏடி, ம்? கபிலா, 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 கபிலா. கபிலா. என்னாச்சு? சரி, தூக்குங்க, சார், ஹாஸ்பிடல் help போலாம். ஆ ஓகே சார். யாரு? அண்ணி தான் கால் பண்றாங்க. இப்ப என்ன இலி பண்றது? அக்கா வேற ஃபோன் பண்றாங்க. பேசாம இன்ஃபார்ம் பண்ணிடலாமா? சரி, நான் பேசுறேன். ம், பேசு. ஹலோ ஐலி, அண்ணி, கபிலனை பார்த்துட்டோம். கூட்டிட்டு தான் வந்துட்டு இருக்கோம். ஆனா கொஞ்சம் லேட் ஆகும் அண்ணி. ஏன் என்னாச்சு ஐலி? ஒன்றும் இல்லை, அதை நான் வந்து சொல்றேன். சரி ஐலி. சிவா, சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் போங்க. ஆ